அப்ப உனக்கு பிடிக்கும்னு நினைச்சுக்குவா. ஐயோ வேண்டாம். அப்ப பிடிக்காதுன்னு நினைச்சுக்குவா. ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? அப்ப பிடிக்கும் தானே? அப்படி ஒண்ணும் நான் சொல்லலையே. சரி, பிடிக்கல. இல்ல, நான் கிளம்புறேன். நில்லு, சொல்லிட்டு போ. நாளைக்கு சொன்னா பரவாயில்லையா? சரி. அது சரி, அப்ப ரிஹர்சல் பாத்துக்கிட்டு இருக்க. நீ நேத்து என்னெல்லாம் சொன்ன? ஐ லவ் யூ என் வீட்டு நாய் சொல்லும் பூனை சொல்லும்னு. இப்ப சைலண்டா உட்காந்து இதை பாத்துட்டு இருக்க. ஹலோ ஹலோ, நான் தான் தேவா, மரியா. அவதான் மரியா. பேசு பேசு. என்ன என்ன சொல்லு. அது நான் ஒரு வாட்டி உங்களை மீட் பண்ணலாமா? உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். என்ன ஒரு வாட்டி நேர்ல பாக்கணுமா? சரி பாக்கலாம்னு சொல்லு. பாக்கலாம். எங்க? அப்படின்னா இன்னைக்கு ஈவினிங் என்னோட ஹாஸ்டல் கிட்ட கொஞ்சம் வர முடியுமா? அப்புறம் தனியா வந்தா போதும், கூட யாரும் வர வேணாம். ஓ, இன்னைக்கு சாயங்காலம் ஹாஸ்டல் பக்கத்துல வரணும். ஓகே ஓகே, சரி. see you, bye. என்னாச்சு தேவா, ஏன் சிரிக்கிற? நல்ல ஜோக்கு சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். அதான் இந்த மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான். என்னாச்சு? அவளுக்கு என்ன பாக்கணுமா? ஏதோ முக்கியமான விஷயம் என்கிட்ட சொல்லணுமா? அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், உன் கூட இருக்கிற லோ கிளாஸ் பசங்க யாரையும் எக்காரணத்தை கொண்டு கூட்டு வராத, நீ மட்டும் வான்னு கண்டிஷனா சொன்னா. உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்றதான் கூப்பிட்டான்னு அப்படி என்ன நிச்சயம்? அதனால ஒன்னும் அவசரப்படாதீங்க. அறிவு கெட்ட முட்டாள் மூதேவி மங்குனி மண்டையே, ஒரு வாலிப கட்டழகிக்கு என்ன மாதிரி ஒரு வாலிப கட்டழகன் கிட்ட என்ன பேச வேண்டியது இருக்கும்? சரி, டைம் வேஸ்ட் பண்ணாம கிளம்பு கிளம்பு கிளம்பு. போ போ போ. நான் இப்ப உடனே தூங்கணும். தூங்கி எந்திரிச்சு பிளான் பண்ணணும். புரிஞ்சுதா? கிளம்பு. குட் நைட். ஒருவேளை தற்கொலை பண்ணிக்க கதவு சாத்திட்டானோ? அதுக்கு காரணம்? அதுக்கு எதுக்கு காரணம்? தோணுனா சாக வேண்டியது தானே. போலாம். ஏதோ சொல்லணும் சொன்னியே. நான் அது அப்புறம் சொல்றேன், முதல்ல போலாம். ஏன் அது எப்ப சொன்னா என்ன? சீக்கிரம் என்னன்னு சொல்லு. அது என்னன்னா, நான் தேவன் கிட்ட பர்சனலா ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு சொல்லு, கேக்குறேன். அது வந்து சொல்லு சொல்லு. அது என்னன்னா, நான் ரொம்ப யோசிச்சேன் சொல்லலாமா வேணாமான்னு. அப்புறம் ஜான்சி தான் சொன்னா தேவன் கிட்ட வெளிப்படையா சொல்லுன்னு. அதான் என்ன சொல்லு. இப்ப நான் சொல்லாம விட்டா அதுக்கப்புறம் சொல்லவே முடியாது. ஏன்னா நாளைக்கு எனக்கு நிச்சயதார்த்தம். நிச்சயமா? ஆனா எனக்கு அந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல. என் மனசுல வேற ஒருத்தர் இருக்காரு. அவரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யார் அந்த அதிர்ஷ்டசாலி? அவரோட பேரு தாமஸ். தாமஸா? சென்ட் தாமஸ். காலேஜ்ல என் சீனியரா இருந்தாரு. கடந்த 2 வருஷமா நாங்க 2 பேரும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறோம். ஆனா எங்க வீட்ல இருக்கவங்களுக்கு இந்த காதல் சுத்தமா பிடிக்கல. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அது 2 வீட்லயும் சம்மதிக்காததால நாங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். ஆனா என்ன ஆனா சாதாரணமா காதல் விஷயம் தெரிஞ்ச பொண்ணோட வீட்ல தானே பொண்ணை அடைச்சு வைப்பாங்க. இங்க அப்படியே ஆப்போசிட். தாமஸ் அவனோட வீட்ல வச்சு பூட்டிட்டாங்க. அவனை எப்படியாவது வெளியில கூட்டிட்டு வரணும். அதுக்கு நீங்க தான் எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் தேவன், ப்ளீஸ். நல்லா யோசிச்சுதான் முடிவெடுத்தியா? இந்த காலத்துல 90% காதல் தோத்துதான் போகுது. அது தெரியுமா உனக்கு? இனிமே யோசிக்க எதுவும் இல்ல. இது தாமஸ்க்கு நான் கொடுத்த வாக்கு. சும்மா வாக்கு. அவன் வீடுங்க? இங்க கொளத்தூர்ல பெரிய கோயிலுக்கு பக்கத்துல. அவ்வளவு தூரம் எப்படி போக முடியும்? தேவா ப்ளீஸ், என் தங்கம்ல ப்ளீஸ், ஸ்வீட் தேவன்ல ப்ளீஸ் ப்ளீஸ். சரி வா வா. கொஞ்சம் ஸ்பீடா போ. இங்கதான். தோ இதான் வீடு. கால் பண்ணி அவளை வெளியே வர சொல்லு. ஹலோ, நீ ரெடி ஆயிட்டியா?
பயப்படாம தைரியமா வா. என்னடா தேவா என்னாச்சு? ஏதோ நடக்க போகுது. நான் அவளை கூட்டிட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போகணுமா? டேய், இங்க கொஞ்சம் சுச்சுவேஷன் சரியில்லை. நானே உனக்கு கால் பண்றேன். இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லிட வேண்டாம். என்னாச்சுடா? தேவா அந்த பொண்ணு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண போறானா? ஏன் திடீர்னு? ஏதோ அவசரமான சுச்சுவேஷன் போல. தேவா என்ன? தோ அதான் என்னோட தாமஸ். இந்த மாங்காய் மண்டேனா? ஒண்ணும் இல்ல. ஏய் மரியா, who is that guy? He is my friend. நமக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காரு. தேவையில்லாத பேசுறதை விட்டுட்டு முதல்ல அவனை கீழே இறங்கி வர சொல்லு. அம்மா, உங்க அம்மாவும் பிரதரும் எங்க? அவங்க எதுக்கு வராங்க? தேவா சும்மா இரு கொஞ்சம். அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. வீட்டை பூட்டி சாவியை ஒளிச்சு வச்சுட்டாங்க. எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஐயோ, வீட பூட்டி சாவி எங்கேயோ ஒளிச்சு வச்சுட்டாங்களா? அவன் அந்த சைடு வழியா வந்து கீழே குதிக்க சொல்லு. டேய், நீ அந்த சைடுல வந்து கீழே குதிச்சு வா. வாட் யூ மீன் ஜம்ப்? முடியாது, பயமா இருக்கு. ஐயோ, அவனுக்கு ரொம்ப பயமா இருக்கா? பயமா இருக்காமா? இந்த பயந்தாங்குடி தான் உனக்கு லவ் பண்ண கிடைச்சானா என்ன? இங்கே நின்று யாராவது வராங்களா பாரு. நான் போய் அவனை கூட்டு வரேன். ஓகே, இதுல இது வேற. he is coming. உனக்கு ஹெல்ப் பண்ண. ஏய் மேன், வந்துரு. நீ வரியா? ஓ மை காட், மை மம்மி. இவங்க அப்பா அம்மாவும் இவன மாதிரி தான் போலயே. உள்ளேயும் பூட்டாம தான் இருக்குமோ? டேய், அந்த ஓட்ல இறங்குடா. வாட்? டேய், அந்த ஓட்ல இறங்கி அப்படியே வந்து கீழே குதிடா. நோ 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 நோ, இட்ஸ் டூ டீப். தோர இங்கிலீஷ் மட்டும் தான் போல இருக்கே. டேய், புரியுற மாதிரி தமிழ்ல பேசுறான் முட்டா. ஏய் மேன், டோன்ட் யூஸ் பேட் வேர்ட்ஸ். இவன உன்னோட காலை எடுத்து மெதுவா இந்த பக்கம் வச்சுட்டு அங்க இருந்து பொறுமையா இந்த பக்கம் இறங்கு. அப்புறம் குதி, நான் புடிச்சுக்கிறேன். நோ, ஐ கான்ட். அப்படின்னா சரி, நான் கிளம்புறேன். Calm down. Jump அட man. மரம் மண்டையா, குதிடா. அப்படிதான், அந்த கால் அந்த பக்கம் இறங்கணும்டா. அப்படிதான். இப்ப குதி, நான் புடிச்சுக்கிறேன். வேண்டாம், புடிச்சுக்கிறேன். வேண்டாம். Jump. அட குதிடா, கம் ஆன். குதி. ஐயோ குதி. மம்மி. ஐயோ, எங்க குதிக்க? ஐயோ அம்மா. ஏடா, கை வச்ச இடத்துல தானே குதிக்கணும். யூ சீட். அச்சச்சோ, அடி பலமா பட்டுச்சா? கை கொடு, கை கொடு. காதல இதெல்லாம் சகஜம். அந்த கை கொடு, வா. பாடி எல்லாம் பெயின். அதுக்கு சுடு தண்ணியில உப்பு போட்டு குளிக்கணும். ஏடா, இந்த அளவுக்கு தியாகம் பண்ணலனா கூட எப்படி? தியாகம் பண்ணாத காதல் ஒரு காதலா? தேவா, thank you. காதலிக்கும் போது ஒரு தைரியசாலியா பார்த்து காதலிச்சிருக்கலாம்ல. நீயும் பார்த்து வச்சிருக்க. தாமஸ், are you okay? எனக்கு இது மாதிரிலாம் ஆனதே இல்ல. முட்டியெல்லாம் அடிபட்டுருச்சு. முட்டியெல்லாம் தேஞ்சிருச்சா? It's okay, come. மம்மி, ஐ அம் so sorry மம்மி. வந்து வண்டியில உட்கார்றேன். Come. ஆமா. ஏய் மேன், எங்களை கொல்லாம விட மாட்ட போல இருக்கு. போடா. அண்ணா, ஒரு சின்ன ஹெல்ப். எனக்கு லெமன் கிடைக்குமா? எதுக்குடா? எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு. லெமனும் இல்ல, ஆரஞ்சும் இல்ல, ரம்மு வேணா இருக்கு. குடிக்கிறியா? அதை குடிச்சா ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லதுடா. நோ, ஐ டோன்ட் ட்ரிங்க். எனக்கு வேண்டாம். அப்போ உன் வாழ்க்கை பாழாதான் போகுது. மரியா, அவனை கொஞ்ச நேரம் அமைதியா தூங்க சொல்லு. இடம் வந்தவனே நான் சொல்றேன். ஐயோ. ஹலோ ஹலோ, எந்திரிங்க எந்திரிங்க. எந்த இடத்துல உங்க ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்றாங்கன்னு சொன்னீங்க? எனக்கு தெரியும் தேவா, நான் சொல்றேன். தேங்க் காட். இங்க இருந்து நேரா போ. ஓகே. சூப்பர். Everything is fine? Yeah, everything is fine. Hey, Anju, பயங்கர ஹெட்டேக். Can I get the coffee? Oh, sure. அவனுக்கு முட்டி பால் வாங்கி. Hey man, too much யா. போடா போடா போடா. அமைதியா இரு. மரியா. It's okay. ஏய் guys, நீங்களா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களா? நாங்க சாப்பிட்டோம். அப்போ என் வேலை முடிஞ்சிருச்சு. அப்ப நான் இங்க இருக்க வேணாம்ல. நான் கிளம்பட்டுமா? தேவா, இந்த உதவியை நான் எப்பவும் மறக்க மாட்டேன்.
தேங்க்யூ ஐயோ. தேங்க்யூ வெரி மச் ஐயோ ஒன்றும் பரவாயில்லைங்க. அப்ப சரி, விஷ் யூ ஹாப்பி மேரிட் ஏய் லைஃப். மரியா, ஆ மரியா கம் ஃபாஸ்ட் நவ். அந்த ஆளுக்கு ஏதாவது கொடுத்து செட்டில் பண்ணி அனுப்பு. கண்ட்ரி ஃபெல்லோ. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தானா நீ கல்யாணத்துக்கு முன்னாடியே விதவையாயிடுவ. ஆ தேவா, நான் ஒன்னு கேட்கலாமா? என்ன? ஆ, உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்ததுல? இது என்ன மரியா விளையாட்டுத்தனமான கேள்வி? எனக்கு தெரியும் உங்களுக்கு என்ன பிடிச்சதுன்னு. ஒரு ஆண் ஒரு பெண் கிட்ட பேசுற விதத்திலையும் பழகுற விதத்தையும் வச்சே எல்லா பொண்ணுங்களுக்கும் தெரிஞ்சிரும் அவங்க மைண்ட்ல என்ன இருக்குன்னு. ஆனா முன்னாடியே எனக்கு இவனை பிடிச்சிருச்சு தேவா, அதான். இல்லனா இப்படி கட்ட மீச வச்சுட்டு உங்களை மாதிரி ஒரு தைரியசாலிய எந்த பொண்ணு வேணான்னு சொல்லுவா? பார்த்துட்டே இருங்க, தேவனுக்கு என்ன விட ஆனிய விட நல்ல பொண்ணா உங்களுக்கு கடவுள் கொடுப்பாரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. மரியா யா கம் ஆன் நவ். அப்ப சரி, நான் போயிட்டு வரேன். ஐயோ Huh? Yeah. Yeah.